நம்ம வந்து பேசும்போது பார்த்திங்கன்னா உணர்வுபூர்வமாக பேசணும். அப்படின்னா இப்போ உட்காந்துட்டே பேசுகிறோம், பெரும்பாலும் இப்போ உட்காந்துட்டு தான் பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது உட்காந்துட்டு பேசும்போது உணர்வுபூர்வமாக பேச முடியும், கையெல்லாம் ஆட்டி பேச முடியாது. நீங்கள் நின்று பேசும்போது தான் கையெல்லாம் ஆட்டி பேச முடியும். அதுதான் ஒரு ஆக்ஷன். ஒவ்வொரு உணர்ச்சிகளுக்கும் இப்போ வந்து பெருசு அப்படின்ற, அப்போ பெருசு அப்படின்றோம்ல, இந்த மாதிரி கையை ஆட்டணும். அப்போ வந்து நம்ம பேசுவதற்கு நம்ம பேச்சு திறன் கூட பார்த்திங்கன்னா, நீங்கள் நல்ல பேச்சு திறன் வரணுன்னா உடற்பயிற்சி பண்ணணும். உடற்பயிற்சியே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், பேச்சு திறன் வராது. பேச்சு திறன் குறைஞ்சி போயிடும். நிறைய விஷயத்த டீட்டெயிலாக பேச முடியாது. அதுக்காக உடற்பயிற்சி பண்ணணும். நம்ம உடற்பயிற்சிலாம் பண்ணால் தான் அப்போ இந்த நம்ம பேசும்போதே அந்த உடற்பயிற்சி கிடச்சிருது. தனியாக நீ உடற்பயிற்சி பண்ணுறது அது ஒன்று, அதுவும் பேசுவதற்கு ஊக்கமளிக்கும். பேசும்போதே உடற்பயிற்சி, சோம்பேறித்தனம் இல்லாமல் சோர்வு இல்லாமல் டீட்டெயிலாக பேசணும். அப்படின்னா இந்த கைகாலெலாம் அசையணும், அந்த முகத்தில் எக்ஸ்ப்ரெஷன்லாம் உணர்ச்சிகளெல்லாம் வெளிப்படுத்தணும். ஊன்னு இங்கே உட்காந்துட்டு பேசும்போது அதில் கொஞ்சம் சிரமம் ஏற்படும். நீங்கள் மேடையில் ஒருத்தர் பேசுகிறாரு, உட்காந்துட்டே பேசினாருன்னு வைங்களேன், பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கும். ஏன் நின்றுக்கிட்டு பேசுகிறாங்க மேடையில்? அது வந்து பேசுவதற்கான ஒரு முறையாக கூட இருக்கலாம். ஏன் உட்காந்துட்டு பேசலாமே? யார் முடியாத ஒரு தலைவர் தான், எந்திரிச்சு நிற்க முடியாத ஒரு தலைவர், உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அல்லது வயசாகிருக்கும், அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் உட்காந்து பேசுவார். மற்ற எல்லாருமே ஏன் நின்றுட்டு பேசுகிறாங்க? நின்று பேசும்போது அவங்களுக்கு பேசுவது இன்னும் சிறப்பாக இருக்குது, இன்னும் நல்ல ஊக்கமாக இருக்குது, இன்னும் நல்ல ஆக்ஷன் கொடுக்கலாம், பார்க்குறவங்களுக்கு அது நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் உணர்வுபூர்வமாக பேசணும். அப்படின்னா உணர்வுபூர்வமானா நடந்துக்கிட்டு பேசுகிறது, நின்றுக்கிட்டு பேசுகிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உட்காந்துட்டே பேசுகிறாங்க, இப்போ பெருமை சோம்பேறி ஆகிட்டாங்க. ஒரு நடந்துக்கிட்டே போய் பேசுகிறது, பெரும்பாலும் நின்றுக்கிட்டு பேசுகிறது ரொம்ப நல்லது. நடந்துக்கிட்டு பேசும்போது கூட நம்ம நடக்கிறத ஒரு கவனமாக இருக்கும், நடக்கிறதுல ஒரு கவனம், பேசுகிறதுல ஒரு கவனம். நம்ம பார்த்து நடக்கணும், தரையில் பார்த்து நடக்கணும். இப்போ நம்ம செருப்பு போட்டிருக்கோம், எப்போவுமே செருப்பு போட்டிருப்போமா? இப்போ தான் சமீப காலமாக ஒரு 100 வருஷமாக தான் நம்ம செருப்பே போடுறோம் மனிதர்கள். இதுக்கு முன்னாடி செருப்பே இல்லாமல் தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வெறுங்காலோடு நடந்து போவாங்க. அப்போ கல் முள்ளெல்லாம் இருக்கும். அப்போ அதையும் பார்த்து நடக்கணும், பேசுகிறதையும் பேசுகிறதுலேயும் ஒரு கவனம் செலுத்தணும். அதனால் நடந்துக்கிட்டு பேசுகிறதும் அது வந்து ஓகே பரவாயில்ல, அதில் பேசக்கூடாதுன்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் எது சிறப்பான பேச்சு அப்படின்னா உட்காந்து பேசுகிறத விட நின்றுக்கிட்டு பேசுகிறது ரொம்ப நல்லது. நின்றுக்கிட்டு பேசுகிறது வந்து ரொம்ப நல்லது. அதனால் வந்து ரொம்ப சிறப்பானது. பேச்சு திறனை நல்லா அது கொடுக்கும். அந்த உணர்வுபூர்வமாக பேசணும். ஒவ்வொரு உணர்ச்சிகளுக்கும் நம்ம முகமாக அசையணும். வெறும் ரோபோட் மாதிரி பேசாமல் முகத்துலேயும் அசைவோம். அப்போ தான் கேட்குறவங்க அதை கவனிப்பாங்க, அந்த உணர்ச்சிகளை கவனிப்பாங்க. நம்ம அமைதியாக அப்படி எந்த கை அசைவு எதுவுமே இல்லாமல் கையை கட்டிட்டு அப்படி பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க, கேட்குறவங்களுக்கு அது அப்போ கேட்குறவங்க நம்ம கையெல்லாம் அசைக்கும்போது அந்த கேட்குறவங்களுடைய கண் அசைவுகளும் அந்த கையெல்லாம் எங்கே போகுதோ அதெல்லாம் பார்க்கும். கண்கள் அது சுழலும் கேட்குறவங்களுக்கு. நம்ம பேசுகிறவங்களுக்கு கண்கள் சுழலும், அது கண்களுக்கான பயிற்சி. ஆக பேசுவது என்பது வந்து நம்ம உணர்ச்சிபூர்வமாக பேசுகிறோம்ல, அந்த இதெல்லாம் வந்து ஒரு உடற்பயிற்சி தான். அதுவும் ஒரு உடற்பயிற்சி. அது ஊக்கமாக இன்னும் டீட்டெயிலாக ஒரு விஷயத்தை விளக்கமாக பேசுகிறதுக்கு இந்த மாதிரியான உணர்வுபூர்வமாக பேசுவது என்கிற அந்த நடைமுறை மிகவும் உதவியாக இருக்கிறது. இதுதான் சிறப்பு. பேசுகிறதுல எதுப்பா சிறப்பானதுன்னா நின்றுக்கிட்டு பேசுகிறது தான் சிறப்பானது. நடந்துக்கிட்டு பேசினாலும் அதில் சிரமமாக இருக்கும். நடந்துக்கிட்டு பேசும்போது ஒருத்தருடைய முகத்தை பார்த்துட்டு நம்ம நடக்க முடியாதுல்ல, நேராகவும் பார்க்கணும், முகத்தையும் பார்க்கணும். நாம் பேசுகிறத அவங்க எந்த அளவுக்கு உள்வாங்கிறாங்க அதெல்லாம் நம்ம கவனிக்கணும்ல. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, விருப்பம் இருக்கா விருப்பம் இல்லையா, எந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்தும் போது அது எந்த அளவுக்கு அவங்க கண்களில் அந்த வரவேற்பை பார்க்கணும். அப்போ நேராக நின்றுக்கிட்டே நேருக்கு நேராக பேசும்போது இன்னும் நமது பேச்சு திறன் சிறப்பாக இருக்கும். இந்த உலகத்தில் வந்து நம்ம பேச்சு திறன்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. செயல்படுறது, தொழில் அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு. இதுவே ஒரு இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் இன்றைக்கி ஒருத்தர் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்காக தனியாக நான் வந்து மருத்துவராக இருக்கேன், மருத்துவத்தில் தனது திறமையை வெளிப்படுத்துகிறார். அதுவே ஒரு என்ஜினியரிங்கில் அந்த தொழிலில் தனது திறமையை வெளிப்படுத்துகிறார். ஒரு விஞ்ஞானியாக இருக்குது, அப்போ வந்து ஒரு மனுஷங்கிட்ட பேசி தான் எனது திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்லாம் இல்லை. இன்றைக்கி செயல் மூலமாக திறமையை வெளிப்படுத்துகிறாள், அது சார்ந்த பேச்சியாக இருக்குது. ஆனால் ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் போய் பார்த்துட்டிங்கன்னா 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வருது. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து அங்கெல்லாம் மருத்துவங்கிற படிப்பு அதெல்லாம் கிடையாது. இன்ஜினியரிங் குடிசையில் தான் வாழ போகிறாங்க. தற்சார்பு வாழ்க்கை முறை, அவங்களுடைய அனைத்து தேவைகளையும் அவர்களே பூர்த்தி செய்ய போகிறார்கள். இந்த மாதிரி உலகமே அங்கே கிடையாது. மின்சாரம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது. அப்போ இன்ஜினியரிங், இந்த மருத்துவமனை எல்லாம் கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, எதுவுமே கிடையாது 2040 அப்புறம்.
அப்படி இருக்கும்போது அங்கே உள்ள மக்கள் எப்படி தங்களுடைய திறமையை பிறருக்கு தான் திறமையானவர் என்பதை பிறருக்கு எப்படி நிரூபிப்பார்கள்? இன்றைக்கி வந்து நான் மருத்துவர், நான் இன்ஜினியர், நான் விஞ்ஞானின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாங்க. அப்படிதான் அந்த துறையில் செயல்படுறாங்க. ஆனால் மனிதர்கள் பேசும்போது ஒரு ஒரு நண்பரிடம் பேசும்போது அப்படியே அமைதியாக இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா, சரி போய்ட்டு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. என்ன உங்கள் பிள்ளைலாம் நல்லா படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மற்றபடி அந்த ஆக்ஷனாக பேசுகிறது அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க திறமையெல்லாம் எங்கே வெளிப்படுத்துகிறாங்க? அவங்கவுங்க ஒரு தொழில் பண்ணுறாங்க, அந்த தொழிலில் வெளிப்படுத்துகிறாங்க. நான் யாருன்னு என் தொழிலை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இந்த மருத்துவம் கிடையாது, விஞ்ஞானம் கிடையாது, இன்ஜினியரிங் எதுவுமே கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, படிப்பு கிடையாது. அங்குள்ள மக்கள் எல்லாம் விவசாயம் தான் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது விவசாயத்தை தனியாக தான் பண்ணுறாங்க. யாருக்கு கீழேருந்து வேலை பார்க்க மாட்டாங்க, யாரையும் வேலை வாங்க மாட்டாங்க. யாருக்கு கீழேருந்து வேலை பார்க்குறதுக்கு இனிமேல் உள்ளவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு அடிமைத்தனம், அது ஒரு அவமானம். அதனால தான் தற்சார்பு வாழ்க்கை முறையே வருது. அப்படி இருக்கும்போது தனித்தனியாக விவசாயம் பார்க்க போகிறாங்க. எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுத்துடணும். அப்புறம் தனித்தனியாக விவசாயம் பார்க்க போகிறாங்க. விவசாயம் பார்க்கும்போது யார்கிட்டையும் பேசக்கூடாது. அந்த விவசாய நிலத்துக்குள்ளே போகும்போதே யார்கிட்டையும் பேசக்கூடாது. விவசாய நில பகுதி நான் வடிவமைத்திருக்கிற ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அதில் பார்த்திங்கன்னா குடியிருப்பு பகுதி, விவசாய நில பகுதி, இது தனித்தனியாகவே இருக்கும். விவசாய நில பகுதிங்கிற தொழில் செய்கிற பகுதி. தொழில் செய்கிற இடத்துக்குள்ளே போயிட்டாலே யாருக்கூடையும் பேசக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது, பகிர்ந்து உண்ணக்கூடாது. ஏன்னா தொழில் செய்கிற இடத்துல வந்து உறவுமுறைக்கு இடம் கிடையாது. நீங்கள் பேசுனீங்கன்னா நட்பு ஏற்படும், பழக்கம், தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும். தொழில் செய்கிற இடத்துல தேவையில்லாத உறவுமுறை அரசியல் ஏற்படும், தொழில் அரசியல் ஏற்படும், அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் தொழில்ங்கிறது அமைதியாக நடக்கணும். ஏன் அமைதியாக நடக்கணும்னா அதான் ஆதாரம். தொழில் என்பது உணவை உற்பத்தி செய்கிற ஒரு இடம். அது அங்கே அமைதியாக இருக்கணும். எந்த வித பிரச்சனைக்கும் இடம் இருக்கக்கூடாது, சண்டை கண்டா போடக்கூடாது, அங்கே போய் பாலிடிக்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது. அதனால தான் தனித்தனியாக விவசாயம் பண்ண வைக்கிறோம். 2 ஏக்கர் நிலம் கொடுத்து நீ யாருக்கிலையும் இருக்காத, உனக்குலையும் யாரும் கிடையாது, நீ உன்னுடைய உணவை நீனே உற்பத்தி பண்ணு. எளிமையான அப்போ யார் பிறருடைய உதவி இல்லாமலே ஒருத்தர் விவசாயம் பண்ணும்போது எளிமையாக தான் அந்த உணவை உற்பத்தி பண்ணுவாங்க. கஷ்டப்பட மாட்டாங்க. 4 பேர் கூட்டாக சேர்ந்தால் தான் கஷ்டமாக யோசிப்பாங்க. இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணு. இப்போ தனியாக தான் இருக்கிறோம், நமக்கு கிடையாது, யாரும் கிடையாது, நாம தான் அந்த விவசாயத்தை பண்ணும்போது அந்த விவசாயத்தை அவங்க எளிமையாக தான் பண்ணுவாங்க. அப்போ எளிமையான விவசாயமாச்சா தொழில்ங்கிறது எளிதாக போச்சு. அப்புறம் தொழில் செய்கிற இடத்துல பேசவும் கூடாது. நான் குடியிருப்பு பகுதி, விவசாய நில பகுதின்னு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன் அந்த வடிவமைப்பில். அப்போ விவசாய நில பகுதிக்குள்ளே போயிட்டாலே அது தொழில் செய்கிற பகுதி. நீ யாரையும் தொடவும் கூடாது, பேசவும் கூடாது, பகிர்ந்து உண்ணக்கூடாது. பகிர்ந்து உண்டால் உறவுமுறை ஏற்படும், அன்பு பாசம்லாம் ஏற்படும். பேசினாக்கா அந்த பாலிடிக்ஸ் அரசியல் ஏற்படும், தொழில் அரசியல் ஏற்படும். அவனை பற்றி பொருளி பேசுகிற சண்டை வரும். தொழில் செய்கிற இடத்துல சண்டை வரும். தொழில் செய்கிற இடத்துல அமைதியாக போயிட்டு அமைதியாக வெளியில் வரணும். சிரமம் இல்லை. அந்த உணவு உற்பத்திங்கிறது நம்ம வாழ்வதற்கான ஆதாரம். அப்புறம் அங்கே வந்து இந்த காதல் எதுவுமே பேசவே கூடாது, பார்க்கவே கூடாது. பார்க்குறதே தவிர்த்துரு. தனியாக போயிட்டு தனியாக வா. ஏன்னா நான் வந்து குடியிருப்பு பகுதி, விவசாய நில பகுதின்னு தனித்தனியாக பிரிச்சுருக்கேன். அப்படி பிரிச்சிருக்கும்போது அந்த விவசாய நில பகுதிங்கிறது வந்து ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர். ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா 4600 பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம்னா 9200 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கும். இடையில சாலைகள்லாம் போகும். அப்போ எவ்வளோ பெரிய பரந்த நிலப்பரப்பு அது. அப்படி இருக்கும்போது அதுக்குள்ளே மரங்களாக இருக்கும். இந்த இயற்கையோடு இணைந்த 2040 பார்த்திங்கன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைங்கிறது வந்து ரொம்ப பசுமையான பகுதி. ஒரே மரங்கள் அடர்ந்திருக்கும். பழங்களை தருகிற, உணவுகளை தருகிற மரங்கள் தான். சும்மா ஒரேடியாக வேப்ப மரம், ஒரேடியாக புளிய மரம் இப்படின்னு சொல்லிட்டு தேக்கு மரம் இப்படிலாம் கிடையாது. எல்லாமே பழங்களை தரும். மாமரம், கொய்யா மரம், ஆப்பிள் மரம், நாசி மரம், திராட்சை இப்படின்னு ஒரே பழங்களை தருகிற மரங்கள் தான் இருக்கும். அடர்ந்த ஒரு சோலைவனம் மாதிரி இருக்கும். அதற்கிடையில் சாலைகள், திட்டமிட்ட சாலைகள்லாம் அற்புதமாக வடிவமைச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும் இந்த உலகம் முழுக்க. அப்போது அப்படி ஒரு சோலை அங்கே போயிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா, குடியிருப்பு பகுதியில் இருக்க மக்கள் அங்கே ஆண்கள் பெண்கள் உள்ளே போய் மறைஞ்சிருந்து உடலுறவு வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கள்ள தொடர்பு இது நல்லா இருக்குது, பாதுகாப்பாக உடலுறவு வச்சுக்கிறதுக்கு இந்த விவசாய நில பகுதி சூப்பராக இருக்குது அப்படின்றதுனால அதுக்காக தான் நம்ம விவசாய நில பகுதிக்குள்ளே போனாலே நீ வந்து கட்டுப்பாடாரு. யார்கிட்டையும் பேசாத, யாரையும் தொடக்கூடாது, யார்கிட்டையும் பகிர்ந்து உண்ணக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூட செய்யக்கூடாது. அது மாதிரி இப்போ விவசாய நில பகுதியை நான் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். பெண்கள் தனியாக விவசாயம் பண்ணுறதுக்கான தனிப்பகுதி, ஆண்கள் தனியாக விவசாயம் பண்ணுறதுக்கான தனிப்பகுதி. ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் பின்னாடியே அவங்களுடைய விவசாய நிலம் ஒன்றின் பின் ஒன்றாக பின்னுக்கு நோக்கி போய் கொண்டிருக்கும். அவரவர் கூட்டு குடும்பத்துக்கு பின்னாடி அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கிற 16 பேருக்கு தேவையான 32 ஏக்கர் விவசாய நிலம் அந்த கூட்டு குடும்பத்திற்கு பின்னாடியே இருக்கும், ஒன்றன் பின் ஒன்றாக. ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கு பின்னாடியே அவங்க விவசாய நிலம் ஒன்றன் பின் ஒன்றாக பின்னோக்கி. பாருங்க, அவங்கவுங்க விவசாய நிலம் அவங்கவுங்க கூட்டு குடும்பத்துக்கு பின்னாடியே இருக்குது. நீங்கள் ரொம்ப ஏன் தோட்டத்துக்கு போகிறதுக்கு நீட்டமாக எங்கேயோ போகணுங்கிற அவசியம் கிடையாது. அற்புதமாக இந்த மாதிரி வடிவமைப்பு
இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வட்டமாக இருக்கும், ஒரு ஊருன்னா வட்டமாக இருக்கும், அதுக்கு பின்னாடி வட்ட வடிவில் விரிந்து கொண்டு போகும். குடியிருப்பு பகுதியெலாம் தனியாக இருக்கும், வட்ட வடிவில் விரிந்து கொண்டே போகும். அது வந்து தவறான ஒரு குடியிருப்பு, தவறான ஒரு மக்கள் வாழ்விட அமைப்பு. அப்போ வந்து விவசாய நிலத்துக்கு நினச்சா என் தோட்டத்துக்கு போகணும், 5 நிமிஷத்தில் என் தோட்டத்துக்கு போயிடணும். பெண்களுக்கு முதல் வரிசை, ஒன்றன் பின் ஒரு கூட்டு குடும்பத்துக்கு பின்னாடி அந்த தோட்டங்கிறது விவசாய நிலங்கிறது ஒன்றன் பின் ஒன்றாக முதல் வரிசையில் பெண்களுக்கு, அதன் பின்பு ஆண்கள், அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ள ஆண்களுக்கான விவசாய நிலம், பெண்களுடைய விவசாய நிலத்தை அடுத்து பின்னாடி, இப்படி அவங்கவுங்க கூட்டு குடும்பத்துக்கு பின்னாடி விவசாய நிலம். பெண்கள் தனியாக வேலை பார்க்கணும், பெண்களுடைய விவசாய நில பகுதி தனியாக இருக்கும், அந்த பகுதிக்குள்ளே ஆண்கள் போகக்கூடாது. அதற்கு ஏற்றார் போன்று நான் வடிவமைத்து வைத்திருக்கிறேன். ஆண்களுடைய விவசாய நில பகுதி தனியாக இருக்கும், அங்கே வந்து பெண்கள் போகக்கூடாது. இந்த மாதிரி ஆண்கள் இப்படி விவசாய நிலத்து பகுதிக்குள்ளே போனாலே ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக பிரித்து வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பெண்களுடைய விவசாய நில பகுதிக்குள்ளே ஆண்கள் போகக்கூடாது, ஆண்களுடைய விவசாய நில பகுதிக்குள்ளே பெண்கள் போகக்கூடாது. அப்புறம் வந்து அங்கே உள்ளே போனால் பெண்களோடையும் பேசக்கூடாது. விவசாய நில பகுதிக்குள்ளே போனாலே அங்கே உறவு முறைக்கு இடம் கிடையாது. தொழில்னு வரும்போது உறவு முறைக்கு இடம் கிடையாது. அப்போ பெண்களோடு பேசக்கூடாது, ஆண்களோடு பேசக்கூடாது, ஆண்களும் பெண்களும் பேசக்கூடாது. அப்புறம் வந்து பார்க்கக்கூடாது, தொடக்கூடாது, பகிர்ந்து உண்ணக்கூடாது. அதுவே நீ இப்போ தொடுறது, பார்க்குறது, பகிர்ந்து உண்றதெல்லாம் குடியிருப்பு பகுதியில் வச்சுக்கணும். இந்த விவசாய நிலம் வேலை முடிஞ்சு இங்கே குடியிருப்பு பகுதிக்கு வரீங்கள்ல, தோட்டத்தில் இருக்கிற பழங்கள் ஏதாவது அன்றைய தினத்துக்கு தேவையான பழங்களை பறிச்சுட்டு வீட்டுக்கு வருவீங்கள, உங்கள் குடிசைக்கு வருவீங்க. அப்போ நீங்கள் பேசிக்கோங்க, பகிர்ந்து உண்டுக்கோங்க. நீங்கள் உங்கள் காதலன்கிட்டயோ காதலிக்கிட்டேயோ கணவன்கிட்டயோ மனைவிட்டையோ முத்தம் கொடுத்துக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஒரு விவசாய நிலத்தில் வேலைங்கிறது அமைதியாக நடக்கணும். அங்கே வந்து அனாவசியமாக தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணக்கூடாது. பேசுகிறதே அங்கே தேவையில்லை, பேச வேண்டிய தேவையே அங்கே கிடையாது. அந்த அளவுக்கு காரணம் என்னென்னா, அந்த அளவுக்கு தொழிலை நம்ம எளிமைப்படுத்திடும். எளிமையான ஒரு விவசாயம், மாம்பழம், கொய்யா மரம், ஆப்பிள் மரம், அன்னாசி மரம், இந்த மாதிரி பழங்கள் கத்திரிக்காய், வெண்டைக்காய், சுரைக்காய், இந்த மாதிரி உணவுகளை உற்பத்தி பண்ணுறது தான் உங்களுடைய தொழிலே. இந்த மாதிரி எளிமையான இதில் போயிட்டு மற்றவன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பேசினாக்கா தேவையில்லாத பிரச்சனை வரும், பாலிடிக்ஸ் வரும், அவன் நிலத்தை பற்றியா, அவன் என்ன பண்ணுறான் பற்றியா, அப்புறம் காதல் வரும். அங்கே உட்காந்து அப்புறம் வந்து சோலைவனம் மாதிரி இருக்கும் விவசாய நில பகுதி. 2040 அப்புறம் பாருங்கள், இந்த பூமியே சோலைவனமாக மாறிடும். அப்போ நிலத்தடி நீர் இந்த மாதிரி பஞ்சம் பட்டினிலாம் வராது. அதுக்கு அப்படி இருக்கும்போது அது சோலைவனமாக இருக்கும். உள்ளே போய் பாதுகாப்பாக அவங்க உடலுறவு கள்ள தொடர்புகளுக்கெல்லாம் ரொம்ப வாய்ப்பாக இருக்குது. வந்துரு, என் தோட்டத்துக்கு வந்துரு அப்படின்றவாங்க, நம்ம 2 பேசிக்கலாம் அப்படி. அப்போ அங்கே ஒழுக்கமாக இருக்கணும். பறந்து விரிந்த அந்த விவசாய நில பகுதியில் ஒரு கண்ணியம் மிகுந்த ஒரு பகுதியாக பார்க்கப்பட வேண்டும். தொழில் செய்கிற இடம் வந்து ஒரு கண்ணியம் மிகுந்த ஒரு பகுதி. ஏன்னா அதான் வாழ்வதற்கு ஆதாரம். அது உணவை உற்பத்தி செய்கிற உணவு தான் நம்ம உடம்பே வளர்க்குது. அப்போ அந்த இடத்த நம்ம வந்து ஒரு புனிதமான ஒரு இடம் மாதிரி பார்த்துக்கிட்டு, அங்கே எந்த தப்பு தண்டாவும் நடக்கக்கூடாது, சண்டை சச்சரவுகள் நடக்கக்கூடாது, பேச்சு வச்சுக்கூடாது, பகிர்ந்து உண்ணாத, தொடாத, பார்க்காத, பேசணுமா அதற்குன்னு ஒரு இடம் இருக்குது, வந்துரு, அங்கே வந்துட்டு குடியிருப்பு பகுதிக்கு வந்துரு, அங்கே போய் பேசு, ஆசை தீர பேசு. விவசாய நிலத்தில் அவ்வளோ கண்ணியமாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அப்போ நான் எதுக்கு இந்த விஷயத்த நான் ஆரம்பத்தில் என்ன டாப்பிக்காக நான் அந்த டாபிக் கொண்டு வந்தேன் அப்படின்னா, அந்த மாதிரி சரி ஓகே, இதை இப்படின்னு பாட்டுவோம். இதில் ஒரு விஷயம் கிடச்சிச்சில்ல, அது என்னென்னு நான் திரும்ப போட்டு பார்த்து ஃபஸ்ட்டில் நான் எதுக்காக இந்த டாபிக் ஆரம்பிச்சேன்னு அந்த விஷயத்தை நான் சொல்ல முடியுதை பார்க்குறேன்.